வெல்கம் டு ஆனந்தி காஸ்மெட்டிக். நான் தான் உங்களோட கீர்த்தனா, காஸ்மெட்டிக் ஃபார்முலேட்டர். நாம் இன்றைக்கி ஃபேஸ் மாய்ஸ்சரைசர் க்ரீம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸோட பெனிஃபிட்ஸை பார்க்கலாம். டிஸ்டிலேட் வாட்டர் முக்கிய ஹைட்ரேட்டாக செயற்படுகிறது. மற்ற பொருட்கள் சருமத்தில் உறிஞ்சப்பட உதவுகிறது. எரிச்சல் ஊட்டாத மற்றும் அனைத்து வகையான சருமங்களுக்கும் பாதுகாப்பானது. கிளிசரின் சக்தி வாய்ந்த ஆயுர்வேதம் சருமத்தில் ஈரப்பதத்தை இழுக்கிறது. சருமத்தை மென்மையாகவும் குண்டாகவும் ஹைட்ரேஷனாகவும் வைத்திருக்கிறது. வறட்சி மற்றும் உதிர்தலை தடுக்கிறது. நியாசினமைட் டல்லான சருமத்தை பிரகாசிக்க வைக்கிறது மற்றும் அன்ஈவன் ஸ்கின் டோனை தெளிவாக்குறது. டார்க் ஸ்பாட், ஆக்னி மார்க்ஸ் அண்ட் செல் இரிட்டேஷன் ஆகியவற்றை குறைக்கிறது. தோல் தடையை பலப்படுத்தி எண்ணெய் தன்மையை கட்டுப்படுத்துகிறது. அலென்ஷன் இரிட்டேஷன் மற்றும் ரெட்னஸை தணிக்கிறது. ஸ்கின் ஹீலிங் அண்ட் செல் ரீஜெனரேஷனை துரிதப்படுத்துகிறது. ஸ்கின்னை ஸ்மூத்னஸ் அண்ட் சாஃப்ட்னஸ் ஆக்குகிறது. எமால்சிஃபையிங் வேக்ஸ் தண்ணீர் மற்றும் எண்ணெயை மென்மையான கிரீமாக மாற்றுகிறது. நிலையான மற்றும் கிரீமியான அமைப்பை உருவாக்குகிறது. நான் கமர்ஜெனிக் அதாவது துளைகளை அடைக்காது. சிட்ரில் ஆல்கஹால் பட்டு போன்ற அமைப்பையும் தடிப்பையும் தருகின்றது. சருமத்தை சாஃப்ட்னஸ் மற்றும் ஸ்மூத்னஸ் ஆக்குகிறது. கிரீமுக்கான ஃபார்முலாவை நிலைப்படுத்துகிறது. ஜோஜோபா ஆயில் இயற்கை தோல் எண்ணெய்களை பிரதிபலிக்கிறது. பேலன்சிஸ் சீபம் இது லைட் வெயிட்டாக இருக்கும் மற்றும் ஈஸியாக அப்சர்வ் பண்ணும். பெந்தனால் டீப் ஹைட்ரேஷன் பண்ணும். சருமத்தை ஹால் பண்ணி ஹெல்ப் பண்ணும். இரிட்டேஷன் அல்லது ட்ரை ஸ்கின் சருமத்தை புதுப்பிக்கும். சாஃப்ட்னஸ் அண்ட் நெகிழ்ச்சி தன்மையை சேர்க்கிறது. விட்டமின் இ சருமத்தில் உள்ள டேமேஜ்களை சரி செய்து பாதுகாக்கும் ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட். ப்ரீமெச்சுவர் ஏஜிங்கை மெதுவாக சரி செய்கிறது. ஹீல் பண்ணுதல் மற்றும் ஸ்கின்னை ரிப்பேர் செய்கிறது. ப்ரிசர்வேட்டிவ் பாக்டீரியா பூஞ்சை மற்றும் பூஞ்சை வளர்வதை தடுக்கிறது. ப்ராடக்ட் சேஃப்டி மற்றும் லாங் செல்ஃப் லைஃப் உறுதி செய்கிறது. நீர் சார்ந்த அழகு சாதன பொருட்களுக்கு இன்றியமையாதது. எசென்சியல் ஆயில் இயற்கையான நறுமணத்தையும் சரும நன்மைகளையும் சேர்க்கிறது. ரோஸ் ஹைட்ரேஷன் மற்றும் பேலன்சிங் இன்கிரீடியன்ஸோட அளவுகளை பார்க்கலாம். பேஸ் ஏ வாட்டர் பேஸ் இன்கிரீடியன்ஸ் பர்ஃபெக்ட் அமௌண்ட். டிஸ்டிலேட் வாட்டர் 67 கிராம், கிளிசரின் 4 கிராம், நியாசினமேட் 5 கிராம், பெந்தனால் 1 கிராம், அலென்ஷன் 5 கிராம். பேஸ் பி ஆயில் பேஸ் எமால்சிஃபையிங் வேக்ஸ் 6 கிராம், ஜோஜோபா ஆயில் 5 கிராம், சிட்ரில் ஆல்கஹால் 2 கிராம். பேஸ் பி கூல் டவுன் பேஸ் ப்ரிசர்வேட்டிவ் 1 கிராம், பெந்தனால் 1 கிராம், விட்டமின் இ ஆயில் 5 கிராம், எசென்சியல் ஆயில் 5 கிராம். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு பவுலுக்குள்ளே தண்ணி வச்சு அதை ஹீட் ஆக்கணும். அது ஹீட் ஆகிற டைமில் நம்ம இன்க்ரீடியன்ஸ் அளந்து எடுத்துக்கொள்ளலாம். டிஸ்டில்ட் வாட்டர் 67 கிராம் எடுத்துக்கொள்ளுவோம். அடுத்ததாக இன்னொரு ஜாருக்குள்ளே ஜோஜோபா ஆயில், சிட்ரில் ஆல்கஹால், ஈவேக்ஸ் இதையெல்லாம் எடுத்து வச்சுக்கொள்ளுவோம். தண்ணி ஹீட் ஆனதுக்கு பிறகு தண்ணிக்குள்ளே அதை எடுத்து 2 பவுலையும் எடுத்து வச்சுக்கொள்ளலாம். இன்னும் ஒரு பவுலில் கிளிசரின் 4 கிராம் எடுத்துக்கொள்ளுவோம். நியாசினமேட் 5 கிராம், எடுத்து வச்சுட்டு நம்ம வச்சிருக்கிற அந்த தண்ணி டிஸ்டில் வாட்டர் இருக்குது தண்ணி அது டிகிரி பாருங்கள் 70 செல்சியஸ் ஆகிட்டுன்னு சொன்னதுக்கு பிறகு அதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்சுக்கிற கிளிசரினையும் நியாசினமேட்டையும் கலந்து விடணும். அது கரைஞ்சிட்டு இருக்கிற டைமில் நம்ம அலென்ஷன் பவுடரை 5 கிராமை சேர்த்துக்கொள்ளலாம். அதையும் நம்ம கலந்துட்டு இப்போ பவுலில் எடுத்துக்கொள்ளுவோம். எடுத்து அந்த சுடுதண்ணி இருக்கிற டைமுக்குள்ளேயே நம்ம அதை கரைச்சி விடணும். அலென்ஷன் பவுடர் கரையிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். நம்ம நல்லாவே கலந்து விட்டதுக்கு பிறகு அதை எடுத்துட்டு இன்னொரு பவுலுக்குள்ளே 2 இன்க்ரீடியன்ட்ஸையும் ஒரே டைம்லேயே போட்டுட்டு அதை நம்ம ஹேண்ட் பிளெண்டரால் பிளெண்ட் பண்ண நல்லா க்ரீமி டெக்ஸ்சருக்கு கொண்டிருக்கும். லம்ஸுகள் எதுவுமே இல்லாமல் நல்லா பீட் பண்ணணும்.
பீட் பண்ணிட்டு இருக்கிற டைம்லேயே நம்ம ப்ரிசர்வேட்டிவை சேர்க்கணும். ப்ரிசர்வேட்டிவை எடுத்துக்கொள்ளுவோம் 1 கிராம். அந்த சேர்க்குறது வந்து நம்ம டிகிரி வந்து 40 செல்சியஸில் இருக்கணும். அதோடைய டீப் என்ஜினோடையும் சேர்த்துக்கொள்ளுவோம். சேர்த்துட்டு அதுக்குள்ளேயே நம்ம ரோஸ் எசென்சியல் ஆயில், எனக்கு அது ரோஸ் எசென்சியல் ஆயில் பிடிக்கும்ன்றதால ரோஸ் சேர்க்குறேன். அதை ஒரு 5 கிராம் சேர்த்துக்கொள்ளுவோம். 5 கிராம்னு சொன்னால் ஒரு 5 துள்ளி அப்படி விட்டாலே போதும். அடுத்தது விட்டமின் ஆயில், அதுவும் ஒரு 5 துள்ளி சேர்த்துக்கொள்ளுவோம். சேர்த்துட்டு இப்போ அது சூடு குறைஞ்சிருக்கும். அந்த டைம்லேயே நம்ம இது அவ்வளோத்தையும் சேர்த்து விடலாம். டீப் என்ஜினால் வந்து கட்டியாகி கீழே உறைஞ்சிருக்கு. அப்போ அதையும் வடிவாக எடுத்து சேர்த்து விட்டுக்கொள்ளலாம். சேர்த்துட்டு நம்ம உடனே மிக்ஸ் பண்ண தொடங்கிடுவோம். பிளெண்டராலே மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிளெண்டர் எடுத்து நீங்கள் இருக்கிற ஜாருக்குள்ளே போட்டு வச்சிங்கன்னு சொன்னால் ஓகே. டெக்ஸ்சரை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. நல்லா க்ரீமியாக இருக்குது. இப்போ போட்டு காட்டுறோம் பாருங்க. கையில் கொஞ்சமாக எடுத்தாலே நல்லா வந்து ஃபேஸ் ஃபுல்லாகி போடக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் நம்ம 5% நியாசினமைட் சேர்த்துருக்கிறதால நம்மளுக்கு அன்இவன் ஸ்கின் டோன், முதல்ல வர கரும்புள்ளி, டார்க் ஸ்பாட், பரு அந்த தடங்கள் எல்லாத்தையுமே இதை வந்து சரி செஞ்சிடும். இதை வந்து நம்ம நைட்லேயும் யூஸ் பண்ணலாம், டே டைம்லேயும் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ண மறந்துடாதுங்க.